இந்தாங்க, அங்கே போய் அட்டன் பண்ணுங்க. Good evening, everybody. So today we are going to see first class in history. இங்கே யாரெல்லாம் பேமெண்ட் கொடுக்காதீங்களோ இம்மீடியட்டாக பேமெண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா இன்னும் ஒரு 4-5 டேஸில் என்டையர் சீட் ஃபில்அப் ஆகிடும். அப்புறம் பணம் கட்டாதவங்களும் நாங்கள் வெளியே அனுப்ப வேண்டியிருக்கோம். பணம் கட்டினவங்களை மட்டும் ரீட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் part of the payment you kindly make sure. Okay, right. So when it comes to history, நான் the very first introductionலே உங்களுக்கு சொன்னேன், ஜென்ரல் அவேர்னஸ் அந்த பார்ட், you have 4 parts இல்லையா? I mean reasoning very important, quantitative aptitude very important, maths, English important. 25 marks, no? You got 75 marks from this. And general awareness part, current events மட்டுமே உங்களுக்கு 15 marks கிடைக்கும். Balance 10 marks history, geography, polity, economics, science. 5 சப்ஜெக்ட். இது ஒரு ஓஷன் இல்லைங்களா? இந்த ஓஷனில் போய் தலையை விட்டு ரொம்ப அதுக்காக மெனக்கட்டிங்கன்னா you will find it difficult. ஸோ எங்கள் கோர் ஏரியாவோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இப்போ நாங்கள் நடத்தினோன்னா ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் 32 சாப்டர்ஸ். நீங்கள் எஸ்ஐ போகிறீங்கன்னா வில் கோ இன் டெப்த். ஐஏஎஸ் ப்ரிலிம் போகிறீங்கன்னா கூட வி கேன் கோ இன் டெப்த், அதெல்லாம் போகலாம். பட் இந்த எக்ஸாமில் இன் டெப்த் போய் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஷேலோ அவனா சொல்ல ஜென்ரல் அவேர்னஸ், ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் we have restricted our lessons short, so that you may not want to spend more time. 2 மார்க்காக அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டடி வேணும் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம bimpondi.in வெப்சைட்டில் கொடுத்துருக்குறேன். இன்னும் ஆன்சர் கொடுக்கல. ஸோ இப்போ அதை லைட்டாக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அங்கே ஆன்சரோட கிடச்சிடும். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ டீடைல்டு ஸ்டடினா கோ தேர். பட் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ கேன் சே இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இப்போ ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் கொஸ்டின்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதில் இருக்கும். அப்படி கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அப்படிதான் ரொம்ப கவனமாக கிளாஸை கவனிங்க. கிளாஸ் முடிஞ்சவொடனே நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய கிராஸ்பிங் பவர் இப்போ புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் எடுக்குள்ள நீங்கள் பேனா எழுத வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே உங்களுக்கு தனியாக கிடைக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். அப்பார்ட் ஃப்ரம் தட் வீடியோவும் தனியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் கிடைக்கல, வாட் இஸ் த நெசசிட்டி? எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, யூ cannot do 2 things at the same time. You cannot listen and write at the same time. So your attention will be diverted. Particularly historyனா நாங்க கதை, இன்றைய செய்தி நாளைய சரித்திரம், அவ்வளவுதான். ஸோ அதனால நேற்றைய செய்திகளை பற்றி தான் நீங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் ஸ்டோரி. ஸோ கதை கேட்குற மாதிரி ரொம்ப ஆர்வமாக, இப்போ நீங்கள் தியேட்டரில் போய் சினிமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக தான் பார்ப்பீங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ ஆர்வமாக பார்த்து வந்தோன்னே அந்த கதையை சொல்லுங்கன்னா எந்த அளவுக்கு சொல்ல முடியும்? 1 லைனர் கொடுங்க அப்படின்னா 1 லைனர் ஓரளவுக்கு கொடுக்க முடியும். கொஞ்சம் டீட்டெயிலாக கதை சொல்லுங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகும். ஒரு 10 தடவை பார்த்தீங்கன்னா
எந்த சீன்ல கதாநாயகி என்ன ட்ரெஸ் போட்டு வந்தா, எந்த சீன்ல கதாநாயக ஷூ போட்டு வந்தான், செப்பல் போட்டு வந்தான், என்ன டிசைனு, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். கரெக்ட்? சேம் திங் அப்ளைஸ் டு யுவர் லெசன்ஸ் ஆல்சோ. த மோர் த டைம் யூ ரிவைஸ் 100%. ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் நடத்துகிற இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ல வர அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டினையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுக்க போறான். யூ ஹேவ் டு பிக் அவுட் தி ஆன்சர். அவ்வளவுதானே? ஆன்சர் அதே கொடுத்துருவான். யூ ஹேவ் டு பிக் அவுட் தி ஆன்சர். அப்போ ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர் எனக்கு பல தடவை பார்த்திருந்தாலே போதும் இல்லைங்களா? தட் இஸ் வை இட்ஸ் ஏ ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இங்க இருக்குது. என்னன்னு சொன்னா, இது அப்படியே உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி கையில கிடைக்கும் ரெக்கார்டடா. ஒரு கோர்ஸ் உங்களுக்கு புரியலனா 100 தடவை போட்டு பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ எக்ஸாம் டைம்ல ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுக்கலாம். ஸோ இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ அந்த வகையில் கண்டினியூஸா பார்த்து இருங்க. படிச்சு இருங்கன்னு சொல்ல, கண்டினியூஸா பார்த்து இருங்க. தட் இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரெயின் எப்படின்னா, சில நம்ம டிவியில விளம்பரம்லாம் போடுறாங்க. எதுக்காக? எல்லா சேனல்லையும் ஒரே கம்பெனி ஒரே விளம்பரத்தை தொடர்ந்து போட்டே இருக்காங்க. ஒரு விளம்பரத்தை 17 முறை பார்த்தால் அந்த விளம்பரம் நம்மளுடைய பிரெயின், அதாவது என்ன சொல்ல, சப்கான்சியஸ் பிரெயினுக்கே போயிட்டு, கான்சியஸ் இல்ல, சப்கான்சியஸ் இல்ல, சூப்பர் கான்சியஸுக்கே கூட போயிடும். இப்போ நான் அவங்க எல்லாம் ஒரு பேஸ்ட் சொல்லுங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அதான் அனுப்புறோம். புதுசா எதுவும் அனுப்புறாரு. ஏதாவது ஒரு சாக்லேட் சொல்லுங்கன்னா ஏற்கனவே நியூஸ்ல பார்த்தா தான் அனுப்புறோம். ஸோ இப்போ விளம்பரம் பண்ண எந்த பொருளை பத்தி நான் உங்களுக்கு கேட்டாலும் கண்டிப்பா அதுதான் அனுப்புறோம் தவிர, ஏன்னா அது பல தடவை பார்த்து ஃபர்ஸ்டா தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க யோசனை பண்ணி மற்றது எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ரிவைஸ் ரெகுலர்லி. That is very important. Now let's go into the lesson. Indian history. அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். Indian history is divided into 4 major parts. 4 major parts என்னன்னா பார்க்க போறோங்க. Ancient history, medieval history, modern history and freedom movement. ஓகேங்களா? 4 பார்ட். 4 பார்ட்டுமே கடல் தான். ஃப்ரீடம் மூவ்மெண்ட் எடுத்தாலும் அதுவே ஒரு பெரிய கடல் தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி 2 மார்க்காக. So another again and again I'm telling you. So you need not to concentrate too much on general awareness subjects இருக்குங்களா? அதுல போட்டு தலையை உடச்சிக்காதீங்க. Anyhow, so இப்ப கதை ஆரம்பிப்போம். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, when it comes to history, you should know what is AD என்ன, BC என்ன தெரியணும் இல்லையா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 2024ல இருக்கிறோம். அண்ட் எந்த செஞ்சுரி அப்படின்னு நம்ம கேட்டா, நம்ம ஜெனரலா 2020th century அப்படின்னு சொல்லி சொல்வோம். பட் ஆல்வேஸ் திஸ் இஸ் 25th century and 3rd millennium. 25th century 21st century ஏன் நம்ம சொல்றோம்? அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லையா? 3rd millennium, 3rd millennium 3வது 1000 வருடத்தினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப பார்ப்போம் எங்க இருந்து. ரயில்வே டைம் அவங்களுக்குலாம் தெரியும். ஓகே, ஸோ 12 hours முடிஞ்ச உடனே என்ன ஆரம்பிக்கும்? 0 hours ஆரம்பிக்கும். அசம்பிளியில் இருக்கிற 0 hours இல்ல, ஜெனரலா 0 hours ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 59 seconds போன பிறகு தான் 1 minute முடியும். ஓகேங்களா? 59 minutes போனா 1 hour முடிஞ்சிடும். அப்ப 60th minute வந்துச்சுன்னா the beginning of second hour. கரெக்ட்டுங்களா? the beginning of second hour, same thing. So when it comes to BC, அதுக்குள்ள இங்க போயிட்டு அங்க வருவோம். birth of Christ, அது 0. அதுல தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த டேட்ல இருந்து கணக்கு எடுக்கிறோம். அதுதான் நம்ம we call it anno domini, Latin word, in the year of the Lord, அதாவது இயேசுநாதர் வாழ்ந்த காலம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஸோ அதனாலதான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ லெட்ஸ் see. ஸோ 0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். we don't start from 1. ஓகேங்களா? 0ல இருந்து 9 வந்தா 10 முடிஞ்சிச்சு இல்ல? அப்ப 10ன்றது the beginning of second decade. ஸோ நம்ம போட்டுக்கோம். டிகேட்னா 10 வருஷம், செஞ்சுரினா 100 வருஷம், மில்லியனம்னா 1000 years, 1000 வருடங்கள். ஓகே, இப்போ இந்த ஒரு டிகேட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிகேட் அப்படின்னா எங்க சொல்லுவோம்? 0ல இருந்து 9 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிகேட். 10 வந்துனா the beginning of second decade. கரெக்ட்டுங்களா? அப்படியே பார்ப்போம். 0 to 99 ஒரு செஞ்சுரி முடிஞ்சிச்சு. கரெக்டா? 100ன்றது the beginning of second century. கரெக்டா? the beginning of second century. சரி, இப்போ 999
999 இயர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா 1000 இயர்ஸ் முடிஞ்சது அர்த்தம். 1000 அப்படின்றது the beginning of second millennium, இரண்டாவது ஆயிரம் வருடத்தின் துவக்கம். ரைட்டா? சோ அப்ப 2000 முன்னாடி 1999 அப்படின்னா 2000 இயர்ஸ் ஓவர். அப்ப 2000 அப்படின்றது தேர்ட் மில்லினியம், 3000 வருஷத்தினுடைய துவக்கம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 999ல ஒரு 10 செஞ்சுரி, கரெக்ட்டுங்களா? 1099 20 செஞ்சுரி. அப்ப 20 செஞ்சுரி முடிஞ்சிருச்சு. 2000 the beginning of 21st century. ரைட்டுங்களா? 21st century என்ன வரல இருக்கும்? 2000 இருந்து 2099 exactly. ஓகேங்களா? 21st century. Now you know what is what? It is, you are very clear, everybody clear? So இப்ப BC எப்படி கணக்கு போடுறது? உலகத்தினுடைய தொன்மை, the antiquity of our globe, earth. ஒவ்வொரு கண்டுபிடிப்பு வரும்போதும் அதனுடைய தொன்மை தள்ளப்படுகிறது. 25 million years, 50 million years, 1000 million years அப்படி போயிட்டே இருக்கு இல்லைங்களா? 1 billion years அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்போ ஹிஸ்டாரியன்ஸ் என்ன செய்யறாங்க? ஒரு ஷார்ட் ரூட் கண்டுபிடிக்கிறாங்க, கோ பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு. சோ இந்த அனாடமினும் அதே சொல்ற இடத்துல இருந்து 0ல ஆரம்பிச்சு பேக் சைடு போடா அப்படின்னா இப்ப எவ்வளவு நாள் போலாம் இல்லையா? அப்ப 0 to 99 அப்படின்னா பிசி. பின்னால போனோம்னா 0 to 99 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி. செகண்ட் செஞ்சுரி பிசினா 100 to 199 செகண்ட் செஞ்சுரி பிசி. 200னா the beginning of third century. 200 to 299 third century. அப்போ you are very clear எப்படி நம்ம பிசியை கணக்கு போறது? ரைட், ஓகே. இப்போ பிசில ஒரு கணக்கு போடுவோம். 320 185 நான் கொடுத்திருக்கேன். மௌரிய பேரரசு, த மௌரியன் கிங்டம். 320 இன்னைக்கு இருக்கிற சிபிஎஸ்இ புக் எல்லாம் 322 கூட கொடுத்திருக்காங்க. எனக்கு 320 வச்சுக்கோ. அந்த காலத்துல நிறைய பேர் எழுதிட்டு போனாங்க. ஸோ அந்த நீலகண்ட சாஸ்திரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அக்னிஹோத்ரி அவங்கலாம் வந்து அந்த புக்ஸ் தான் ஐஏஎஸ் முக்கியமான புக்குன்னு சொல்லுவாங்க. அதுலலாம் வந்து 320 பிசின்னு கொடுத்திருப்பாங்க. 320 பிசி ஆரம்பிச்சு 180 பிசி வர பாருங்க, தலைகீழ வரும். ஏன் சொல்லுங்க? நம்ம ஹிஸ்டரியில ஒரு பாயிண்ட் எடுத்து அங்கிருந்து எங்க நோக்கி வரோம்? டுவர்ட்ஸ் த நியூ எரா. ஓகே, சோ அந்த ஏடியை நோக்கி திரும்பி வருவோம். சோ அதனால தலைகீழ இருக்கும் நம்பர்லாம். ஆனா இங்க பாருங்க, இது ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும், இது கிளாக் வைஸ் இருக்கும். சோ 320 the beginning of Gupta era, குப்தர்கள், குப்த சாம்ராஜ்யம் அப்படின்ற 320 ஆரம்பிச்சு 540 முடிஞ்சிடும். சோ அப்ப இத வந்து இங்க இருந்து கணக்கு போட்டா 320, இது ஒரு 80 வருஷம் 400 ஆச்சு இல்லைங்களா? அது ஒரு 80 வருஷம். சோ அப்புறம் இது ஒரு 140 வருஷம், 140 பிளஸ் 80 வருஷம், 220 வருஷம். மொத்தமா 220 வருஷம் யாருடைய சாம்ராஜ்யம் நார்த்ல இருந்தது? குப்தர்களுடைய சாம்ராஜ்யம். அதே மாதிரி மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய பீரியட் எவ்வளவு கேட்டனா 185 to 320. பட் தலைகீழ நம்ம கணக்கு பண்ணோம். 185 ஒரு 15 இயர்ஸ் போட்டோம்னா 200. சோ அப்ப 15 இயர்ஸ் வச்சீங்க 200. இது 120 plus 15 years 135 years. That was the period during which Mauryan Empire existed. Now you are very clear, right? Good. இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். அப்போ நிறைய பேர் சி காமன் எரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் த காமன் எரா? அது ஒண்ணும் இல்லைங்க. ஏடி அப்படின்றது வந்து இட் ஹாஸ் a religious connotation, கரெக்ட்டுங்களா? கிறிஸ்துவத்தினுடைய ஒரு கருத்து அதுல தோய்ந்து இருக்குதுல்ல, இந்த இயர் ஆஃப் த லார்ட் அப்படி. இப்ப இந்த இஸ்லாமிய கண்ட்ரீஸ்ல why should they use it? அவங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லைங்களா? இப்ப நம்ம இந்தியா மாதிரி செக்குலர் கண்ட்ரீஸ் அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்களா? சோ அப்ப என்ன செய்யறாங்க? இந்த காமன் எராவை மாத்திடுவோம் அப்படின்ட்டாங்க. இந்த நாமன்கிளேச்சரை மாத்திட்டாங்க, பேரை மாத்திட்டாங்க. இப்ப பேரை மாத்தி அதுக்கு என்ன சொல்லுங்க? காமன் எரா. காமன் எரானாலும் ஏடினாலும் ஒண்ணுதான். இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் இட் அஸ் ஏடி, we are calling it as CE. அப்ப BC என்ன சொல்றோம்? பிஃபோர் காமன் எரா. சோ சின்றது ஏடி தான், பிசின்றது பிஃபோர் காமன் எரா. சோ அப்புறம் ஒன்னு கேட்பான், பிஃபோர் காமன் எரா முடிஞ்சிச்சு, பிஃபோர் பிரசன்ட் பிபி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பான். புக்ல அடிக்கடி வரும் உங்களுக்கு. இப்ப பிபின்னு என்னங்க? இப்போ சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதனுடைய ஆரிஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டேட்ஸ் கொடுத்திருப்பாங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பல விதமான டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு போடுவோம்.
ஐ மீன் 3000 BC வச்சுப்போம். 3000 BC. 3000 BCன்றது பிஃபோர் காமன் எரா அப்படி எடுத்துக்கலாமா? ஆனா இன்னையில இருந்து எவ்வளவு வருஷம்? இது ஒரு 2024 வருஷமும் சேர்த்து அது ஒரு பிசியில ஒரு 300. அப்ப 5000 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு சொல்றோம் இல்லையா? அதான் பிஃபோர். பிஃபோர் பிரசன்ட்னா யூ கவுண்ட் ஃப்ரம் டுடே, இன்னையில இருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இல்லைங்களா? அப்படி சொல்றதுதான். அப்புறம் சீன் சிற்கான்னு ஒண்ணு போடுவான். சிற்கானா பெர்ஃபெக்ட் டேட் தெரியல. இப்ப நம்ம காந்தி எப்ப பிறந்தாரு? அக்டோபர் 2 கரெக்டா சொல்றோம் இல்லைங்களா? சப்போஸ் காந்தி பிறந்த டேட் நம்மளுக்கு தெரியாது, இயர் மட்டும் தெரியுது அப்படின்னா சிற்கா அப்படின்னு போடுவாங்க. சிற்கான்னு போட்டாங்க அரௌண்ட் த இயர், அந்த இயர்ல ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, நவ யூ ஆர் கிளியர் இன் த டேட்ஸ். குட். So Indian history, we have 4 major divisions: ancient, medieval, modern, freedom movement. Okay, so இவ்வளவும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதுல கொஞ்சம் ஷார்ட்டா தான் நம்ம போறோம். Today we are going to see ancient history. இப்போ ancient history அப்படின்ன உடனே அது நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். Source of ancient history. பாண்டிச்சேரியில அரியாங்குப்பத்துல அரிக்கமேடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஷுட் பி நோயிங், தெரிந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல போனீங்கன்னா இன்னைக்கும் அங்க உடைந்த சிதலமான ஒரு கோட்டை சவர் மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ நிறைய தொட்டிங்கெல்லாம் இருக்கும். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 40-50 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் விளையாடின இடம்லாம் அங்கே இன்னும் நிறைய ஐட்டம் இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த ஏரியாவில் எத்தனை வருஷத்துக்கு முன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல ரோமாபுரி, ரோம், இட்டாலின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த ஏரியாவினுடைய மக்கள் உபயோகித்த பலவித ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. அவங்க காயின்ஸு, அவங்க யூஸ் அமாஃபஸ் ஜாருன்னாங்க, அதாவது ஒயின்லாம் வருது இல்லைங்களா, அந்த ஜாரு, அப்போ அவங்க யூஸ் பண்ண பாட்ரைஸ், இப்படி நிறைய ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ ஹவு கம் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபவுண்ட் தேர்? அப்போ கண்டிப்பா அந்த ரோமாபுரிக்கும் அரிக்கன்மேடு என்ற இடத்திற்கும் ஒரு வர்த்தக தொடர்பு கண்டிப்பா இருந்திருக்க வேணும் அப்படின்றத ஒரு அனுமானத்துக்கு வரும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி we don't have any written records. எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் நம்ம இடத்தில் இல்லை. Three Pillars of Erythraean Sea அப்படின்னு ஒரு புக், அன்னோன் ஆத்தர் யாருன்னு தெரியாது, டொலோமி ஏரியா ஜியோகிராஃபின்னு ஒரு புக். இந்த புத்தகங்கள்ல அந்த அரபியன் சி கோஸ்ட், இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால் இருக்குங்களா, இந்தியாவுடைய அந்த கடல் பகுதியில் இருந்த பல்வேறு துறைமுகங்களை பற்றிய குறிப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. சோ அந்த குறிப்புகள் அடிப்படையில அந்த இடத்துல அரிக்கமேடு இடத்துல பொதுக்கா அப்படின்ற பேர்ல ஒரு துறைமுகம் இருந்ததாக அதுல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு துறைமுகம் இருந்திருக்குது, அவ்வளவுதான், ஒரே ஆதாரம் தான். ஆனா ரிட்டனா ரெக்கார்ட்ஸ் கிடையாது. கரெக்டுங்களா? ரிட்டனா ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னாலும் நம்மளுக்கு வேறு அகழ்வாராய்ச்சி கிடைத்த நிறைய ஆதாரம் கிடைக்குது இல்லையா? அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றோம், அந்த இடத்துல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இனக்குழு வாழ்ந்து இருக்கிறது, ஒரு மனித குடும்பம், ஒரு குழுமம் அங்க வாழ்ந்திருக்கிறது. அவர்களோடு ரோமாபுரி நாட்டு மக்களும் வர்த்தக தொடர்பு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துக்கு, ஒரு முடிவுக்கு வரோம். ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இல்லை. இப்படி காலகட்டமா இருக்கிற சூழல்களை நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், சரித்திர காலத்திற்கு முந்தைய காலகட்டம், அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ரெண்டாக உடைக்கிறோம். எப்படி உடைக்கிறோம்? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியட். ஹிஸ்டாரிக் பீரியட்னா அதுக்கு ரிட்டன் எவிடன்சஸ் இருக்கும். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா அதுக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. இப்போ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்காது அப்படின்னா அது ஹிஸ்டரி இல்லையா அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்மளே கேட்டுக்கலாம். பாண்டிச்சேரியில தான் நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க, இல்ல நிறைய பேர் பாண்டிச்சேரியில வசிச்சு இருக்கிறீங்க. பாண்டிச்சேரியில பிறந்தவங்களை மட்டும் எடுத்துப்போம். உங்களுடைய அம்மா அப்பாவுடைய பதிவு உங்களுக்கு கிடைக்கும். மேரியில போனா அவங்களுடைய அம்மா அப்பா பதிவு கூட கிடைக்கும். ஆனா அவங்களுடைய அம்மா அப்பா பதிவு கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன் கிடைக்காது சொன்னா, எப்ப இங்க முனிசிபல் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அப்பதான் நம்மளுக்கு அது கிடைக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அப்படின்னு சொன்னா
நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி குடும்பமே இல்லை, வாரிசே இல்லைன்னு அர்த்தமா? ரெக்கார்டு இல்லை, அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். அதெல்லாம் என்னங்க? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ரெக்கார்டு இருந்தா ஹிஸ்டாரிக் பீரியட். வேற கிளியர்? ரைட். இப்போ கீழடியில் அகராட்சி பண்ணாங்க. பின்ன இன்னும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வாழ்ந்ததற்கான மிக சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கிறது. அதெல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி படிக்கணும்னு சொன்னா தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு. ஆனா இதுவே டிஎன்பிசி போற மாதிரி தான் அந்த ஹிஸ்டரி ஸ்ட்ராங்கா எடுத்தாகணும். பட் நாட் நெசசரி ஃபார் யூ. ரைட். ஸோ அப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணும்போதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? நிறைய மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நாகரிகமா வாழ்ந்தாங்களா இல்ல நாகரிகம் இல்லாமல் வாழ்ந்தாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம ஊகிக்க முடியுது. இப்ப நாகரிகம் அப்படின்னா என்ன? அதை ஒரு தடவை பார்த்துருமா? வாட் டஸ் இட் மீன்ஸ்? ஏன்னா நம்ம அடுத்து ஒரு 4 சாப்டர்ஸ் இப்போ இது ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ், அதாவது கற்கால மனிதர்களை பத்தி இப்ப படிக்க போறோம். லித்திக் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக், கால்கோலித்திக், அப்புறம் மெட்டலித்திக் பிரிக்க போறோம். ஸோ இதான் லித்திக் கல்ச்சர்ஸ், கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த கற்காலத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? 1921ல இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல பல அகழ்வாராய்ச்சிகள் நடக்கிறாங்க. அதுக்கான காரணம் சொல்லுவோம். அப்படி அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கும்போது தான் ஒரு உண்மை தெரிய வருது. அந்த இடத்துல மிக பெருமளவில் ஒரு மக்கள் இனம் வசித்திருக்கிறார்கள். அவங்க உபயோகித்த பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க போர்ட்லாம் வச்சிருந்துருக்கிறாங்க. அவங்க வந்து மெசோபொட்டோமியா இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு இருக்கிற ஈராக், அந்த கண்ட்ரியோட வர்த்தக தொடர்பு வச்சிருந்துருக்கிறாங்க. நிறைய விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வருது அங்கிருந்து அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில. ஓகேங்களா? அப்ப அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த ஆதாரத்தின் அடிப்படையில நம்ம அந்த இடத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதுவும் அவங்களுடைய சிவிலைசேஷன் என்ன, வாட் டஸ் இட் மீன் சிவிலைசேஷன், அதான் உள்ள போறோம். அந்த சிவிலைசேஷனை பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் ஆரியன் சிவிலைசேஷன், ஆரியர்கள் ஒருத்தவங்க வந்தாங்க இந்தியாவுக்கு. அவங்க தான் 4 வேதங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க சமஸ்கிருதம் பேசுறவங்க, அவங்க ஆடு மாடுகளும் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் உள்ள போனாங்க. இப்படி நிறைய படிக்க போறோம். ஸோ இதெல்லாம் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிராக்கெட்டுக்குள்ளதான் நம்ம அதை படிக்க போறோம். வாட் டஸ் இட் மீன் சிவிலைசேஷன்? சிவிலைசேஷன் என்ன? ஒரு இனக்குழு, தமிழர்கள், ஆந்திரர்கள், கர்நாடகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கும். உணவு முறை, உணவு பழக்க வழக்குகள், சமூக அமைப்பு, வழிபடுற முறைகள், இப்படின்னா பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும். ஸோ இந்த வேறுபாடுகளை ஒட்டு மொத்தமா 4 பிரிச்சிடலாம். சமூகம், பொருளாதாரம், சமயம், அரசியல். இந்த 4க்குள்ள எல்லாமே அடங்கிடும். இந்த 4ஐயும் தான் நம்ம சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப பாண்டிச்சேரியுடைய சிவிலைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பாண்டிச்சேரியுடைய சமூக அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, நம்மளோட சமயம் எப்படி இருக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த 4 கூறுகளை ஒவ்வொரு இனக்குழு சார்பா, ஒவ்வொரு இனக்குழுவை சார்ந்து நம்ம ஆராயறோம் இல்லையா, அது பேரு சிவிலைசேஷன். சோ அந்த வகையில நம்ம இப்ப லித்திக் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்ற கற்கால மனிதர்களுடைய சிவிலைசேஷன் படிக்க போறோம். அப்ப அவங்களுடைய சமூக அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதார அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் என்னங்க? வாட் டஸ் இட் மீன் பொருளாதாரம்? மனிதன் வாழ்வதற்கான பொருளை ஆதாரமாக எந்த வகையில இருந்து எடுக்கிறானோ அதான் பொருள் ஆதாரம் இல்லையா. அதுக்கப்புறம் அவனுடைய அரசியல் அமைப்பு, அரசியல் அமைப்புன்றது இன்னைக்கு சில நாடோடி குழுக்கள் நிறைய பேர் இருக்காங்க, குறவர்கள்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா வருவாங்க, ஒரு ஏரியா தங்குவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி அந்த சீசன் முடிஞ்சோன்னு வேற ஏரியாவுக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களும் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது ரைட்டு எது தப்புன்னு அவங்களுக்குள்ள ஒரு கோடு இருக்கும். அது ஒரு சமூக அமைப்பு இல்லையா, கம்பல்சரி அவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய சமயம், அவங்க எதை வழிபடுறது எதை வழிபடக்கூடாது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. அவங்க ஒரு தெய்வத்தை வழிபடுவாங்க, அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கும், வழிபாட்டு முறைகள் இருக்கும், கல்யாணம் பண்ற முறைகள் வேற மாதிரி இருக்கும். சோ இப்படி அவங்களுக்கும் பொருள், அப்ப பொருளாதாரம் சொன்னா அவங்க குருவி விற்கலாம், இல்ல மணி விற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் அவங்களோட பொருளாதாரம் இல்லைங்களா. அப்ப அந்த குழுவுடைய சமூக அமைப்பு, பொருளாதார அமைப்பு, சமயம், என்ன சமயம் ஃபாலோ பண்றாங்க, என்ன அரசியல், அரசியல் என்னங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கட்டுப்பாடு, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு, இதை பத்தி படிக்கணும் இல்லையா. அதே மாதிரிதான் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் சிவிலைசேஷன். இதை தான் நம்ம என்ன சொல்றாங்க, சிவிலைசேஷன் ஒரே வார்த்தையில பிராக்கெட்ல முடிச்சிடும். ஓகேங்களா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது
லித்திக் கல்ச்சர்ஸ், ரைட்? அந்த சிவிலைசேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், ஹிஸ்டாரிக் பீரியட் இப்ப சொன்ன இல்லைங்களா, அந்த சரித்திர காலத்தில் நடந்த சம்பவங்களை துல்லியமாக ஆவணப்படுத்துவதற்கு நம்மளுக்கு சில ஆவணங்கள் தேவைப்படுதா இல்லையா? ஆதாரம் வேணும் இல்லையா? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் இருந்தார்கள், அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னா என்னடா ஆதாரம் கேட்பமா கேட்க மாட்டோமா? நம்ம அரிக்கமேட்ல வந்து மக்கள் இருந்தாங்க, அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க போனாங்கன்னா வாட் இஸ் எவிடன்ஸ் கேட்பமா கேட்க மாட்டோமா? சோ இப்ப அசோக சக்கரவர்த்தி இருந்தாருன்னா எவிடன்ஸ் என்ன கேட்பமா கேட்க மாட்டோமா? சோழர்கள் ஆண்டாருங்க, எவிடன்ஸ் என்ன கேட்பமா கேட்க மாட்டோமா? சோ சில சமயத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும், சில இடத்துல ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் கிடைக்காது. சோ ரிட்டர்ன் ரெக்கார்ட்ஸ் கிடைக்கலன்னா நம்ம we depend on archaeological நான் லிட்டரரி சோர்ஸ் சொல்லுவோம், அதாவது இலக்கியம் அல்லாத ஆதாரங்கள். இலக்கியம் அல்லாத ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு? அகழ்வாராய்ச்சிகள் இல்லையா, ஆர்கியாலஜிக்கல். அந்த ஆர்கியாலஜிக்கல் காலகட்டத்தில் நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிக்கிற பல்வேறு பொருட்கள் எல்லாம் உடைஞ்சு கிடைஞ்சு கிடைக்கும், ஓகேங்களா? சோ அதெல்லாம் ஒரு ஆதாரம். அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் 2000க்கு மேற்பட்ட பெயர் பலைகள் எழுதியணும்னு வச்சிருக்கான். அது என்ன எழுத்துன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஆனா எழுதி இருக்காங்க. they have a it was a literary society, அது படித்த ஒரு சொசைட்டி. அந்த சொசைட்டி எந்த லாங்குவேஜ்ல படிச்சாங்க நம்மளால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இன்னும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியும். சோ இன்னைக்கு தான் ஏஐ எல்லாம் வந்திருக்குது. சோ மேபி அதுக்கான விடைகள் மிக விரைவில் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம், ஓகேங்களா? சோ இருந்தாலும் அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, நினைவுல இருக்குது. அப்ப அந்த இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு gives an I mean ஒரு சோர்ஸ். அதுக்கப்புறம் பிரசாஸ்திஸ். பிரசாஸ்திஸ்னா ஒரு அரசனை பத்தி புகழ்ந்து எழுதி வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பிரசாஸ்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் சில ஃபாரினர்ஸ் வந்திருப்பாங்க, இந்தியாவில் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்திருப்பாங்க. அவங்க அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல அவங்க இருந்த இடத்தை சுத்தி இருக்கிற பகுதிகளில் என்ன மாதிரி சமூக அமைப்பு இருந்தது, அரசியல் அமைப்பு இருந்தது, சமூக இதெல்லாம் எழுதுறாங்க இல்லையா. ஆல் தீஸ் ஆர் எவிடன்சஸ், நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அசோக சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய 3வது மன்னர். சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் பிந்துசாரன் அவருடைய புள்ள, அதுக்கப்புறம் அவருடைய புள்ள தான் அசோக சக்கரவர்த்தி. சந்திரகுப்த மௌரியருடைய காலகட்டத்தில் அவர் வேற எந்த விஷயத்தையும் எதையும் எழுதி வச்சுட்டுலாம் போகல. அதுக்கப்புறம் பிந்துசாரர் வராரு, அவரும் அதிகமா அவர் ஒண்ணுமே செய்யல. ஆனா அசோக சக்கரவர்த்தி வந்த பிறகு என்ன செஞ்சாரு, அவருடைய காலகட்டத்தில் நடந்த அனைத்து விஷயங்களையும் பெரும்பாறைகள், சிறும்பாறைகள், தூண் கல்வெட்டுன்னு சொல்லி மேஜர் எடிக்ஸ், மைனர் எடிக்ஸ், பில்லர் எடிக்ஸ் எல்லாத்தையும் எழுதி போயிட்டார். என்னென்ன நடந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு ஒரு மனுஷன் அதை கண்டுபிடிச்சு இது இந்த லாங்குவேஜ் தான்டா, இதாண்டா எழுதி இருக்குன்னு சொன்ன பிறகுதான் அதை நம்ம சரித்திரத்துல கொண்டு வந்து சேர்த்தோம். புரியுதுங்களா? சோ அப்ப அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாதா அது, ஓகேங்களா? சோ அப்ப எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் வந்த பிறகு என்னன்னு கிடைக்கும். எழுத்துப்பூர்வமான ஆதாரம் கிடைக்காததுக்கு முன்னாடி அப்ப ஆரியர்களை பத்தி படிக்க போறோம். அவங்களுக்கு நம்மளுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இல்லை, ஆனா ஒரே ஒரு ஆதாரம்னா 4 வேதங்களோட அடிப்படையில அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 வேதங்கள் சொன்னா எல்லாம் இறைவனை பற்றி புரிந்து பாருங்க பாடல்கள் தான் இருக்குது. ஆனா அதை பேஸ் பண்ணி அது உள்ள கொஞ்சம் நோண்டி எடுத்து அவங்க சமூக அமைப்பு எப்படி இருந்திருக்கலாம், அவங்க சமய அமைப்பு எப்படி இருந்திருக்கலாம், அவங்க அரசியல் அமைப்பு எப்படி இருக்கலாம், அவங்க பொருளாதார அமைப்பு எப்படி இருந்திருக்கலாம், நம்ம அனுமானத்துக்கு வரோம் வச்சுக்கலாம். சோ தட் வாஸ் தட். சோ அதை நான் லிட்டரரி சோர்ஸ்னு ஒன்று பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் லிட்டரரி சோர்ஸ். லிட்டரரினா எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள். அதை மறுபடியும் 2ஆ உடைக்கிறாங்க, ரிலீஜியஸ் அண்ட் நான் ரிலீஜியஸ். சமயம் சார்ந்தது, சமயம் சாராதது. சமயம் சார்ந்தது 4 வேதங்கள் சமயம் சார்ந்தது இல்லைங்களா. அப்புறம் புத்த மதத்தினுடைய இலக்கியங்கள் இருக்குது, ஜெயின மதத்தினுடைய இலக்கியங்கள் இருக்குது, நிறைய இலக்கியங்கள் இருக்குது, சைவர்கள் இலக்கியங்கள் இது, வைணவர்கள் இலக்கியங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் மாத்தோம். சிலதுலாம் நான் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். இந்த தர்ம சாஸ்திரம் அப்படின்றது மனிதன் எப்படிலாம் சமூக அமைப்பை பத்தி எழுதியிருக்காரு, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது ரைட்டு, ஒரு கோடு வச்சுக்கலாம். அப்புறம் அர்த்த சாஸ்திரம் அவரு கௌடல்யர் எழுதுறாரு, சாணக்கியர் எழுதுறாரு. ஸோ அது ஒரு ஸ்டேட் கிராஃப்ட், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டிய, ஒரு நாடு எப்படி ஆளப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்த அதில் கொடுக்குறாரு சிம்பிளா. ஸோ காளிதாசருடைய லிட்டரரி ஒர்க்ஸு, ராஜதரங்கிணி அப்படின்றது கல்கனர் அப்படின்னு ஒரு தலம் எழுதப்பட்டது. அது ஒரே ஒரு புக்கு தான் நமக்கு ஹிஸ்டரி புக். அதாவது காஷ்மீரை பத்த ஒரு முழுமையான சரித்திரம். அதுல கொஞ்சம் கப்சாலாம் நிறைய விட்டுருக்காங்க, அது வேற கதை.
அப்படி இலக்கணம்னா அதெல்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் வச்சுங்களா. அப்போ சங்க காலத்தினுடைய இலக்கியங்கள். ஸோ ஆல் தீஸ் ஆர் செக்குலர், இதெல்லாம் ரிலீஜியஸ். இப்போ இதுல சோர்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு சொல்லி இதை படிப்போம். அதாவது சரித்திரம் சமைப்பதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா. அதுல பெரும்பாலும் என்ன கொஸ்டின் வரும்னு சொன்னா, எந்தெந்த ஆசிரியர் எந்தெந்த புக்கு எழுதினாரு. அவ்வளவு டீப்பா நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில கொஸ்டின் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க போதும். இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு see that, நெக்லெக்டே பண்ணலாம், இருந்தாலும் பார்த்து வச்சுங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் டீப் கொஸ்டின்ஸ் கிடையாது. ரைட். ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன் சிவிலைசேஷன் உள்ள போய் பார்ப்போம். ப்ரீ ஹிஸ்டரி ஏற்கனவே சொன்ன, ப்ரீ ஹிஸ்டரி என்னங்க, சரித்திர காலத்திற்கு முந்தைய காலம், ஆதாரம் இல்லாத காலகட்டம். நோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, ரிட்டன் சோர்சஸ் இருக்கும். புரோட்டோ ஹிஸ்டரி, வாட் டஸ் இட் மீன் புரோட்டோ ஹிஸ்டரி? சம காலகட்டத்தில் ரெண்டு இனக்குழுகள் வெவ்வேறு இடங்களில வசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு இனக்குழுவுடைய குறிப்புகளை பற்றி இன்னொரு இனக்குழு அவங்களுடைய சமகாலத்து இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அது பேர் புரோட்டோ ஹிஸ்டரி. அப்ப சிந்து சமவெளி நாகரிக மக்கள் நிறைய எழுதி வச்சிருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா அதே மெசொப்பொட்டாமியால வாழ்ந்த மக்கள் இந்த சிந்து சமவெளி நாகரிக மற்ற சில குறிப்புகள் அவங்க இலக்கியத்தை விட்டு போயிருக்காங்க. அதனால அதை நம்ம புரோட்டோ ஹிஸ்டரி. கிளியர்? ரைட். மெயின் ஃபேஸ், ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ், ரெண்டா பிரிக்கணும். கற்காலம், உலோக காலம். ஸ்டோன் ஏஜ் பேலியோலித்திக், பழைய, பேலியோனா பழைய, பேலியோலித்திக். மெசோலித்திக் இடை கற்காலம். அப்புறம் நியோலித்திக் புதிய கற்காலம். சால்கோலித்திக் ஆர் கால்கோலித்திக் அப்படின்னா உலோகமும் கல்லும் ஒரே நேரத்தில் இருந்திருக்கும் இல்லையா. இப்ப நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருந்த காலகட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியும் கலர் டிவியும் கொஞ்சம் கலந்துருந்தது. இப்ப சுத்தமா அப்படி ஒரு காலகட்டம் இல்லையா. அந்த மாதிரி கால்குலேட்டிக் பீரியட். மெட்டல் ஏஜ். காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்ட் பை ஹியூமன் கைண்ட். மனிதர்கள் முதலாக உபயோகித்த உலோகம் எதுன்னு கேட்டா காப்பர். ஓகே. அதுக்கப்புறம் பிரான்ஸ், டின்னும் பிரான்ஸும் கலந்து ஒரு பூச்சா கொஞ்சம். மனிதனுக்கு என்ன தேவைப்படுது? இது மேலபிள். காப்பர் வந்து மேலபிள் நாங்க ரொம்ப சாஃப்ட் மெட்டல், மரத்தெல்லாம் வெட்ட முடியாது இல்லைங்களா. ஸோ கரண்ட் கிரண்டிலாம் செஞ்சு வச்சுக்கலாம், தோசை திருப்பி செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வி கனாட் கோடாலி, சுத்தி, கத்தியெல்லாம் செய்ய முடியாது. மனுஷனுக்கு என்ன தேவைங்க? ஆயுதங்கள் தேவை. ஆயுதங்கள் எதுக்கு தேவை? மிருகங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் மிருகங்களை வேட்டையாடுறதுக்கும் தேவை. அதுக்கப்புறம் மரங்களை வெட்டி கிளீன் பண்ணாதான் என்ன கிடைக்குங்க? நம்மளுக்கு வாழ்வதற்கான இடம் கிடைக்கும். அப்புறம் விவசாயம் செய்வதற்கான இடம் கிடைக்கும். அந்த காலத்துல எல்லாமே காடு தான். இந்த இடம்லாம் காடா தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜில் நம்ம நிறைவிட்டு இப்ப நம்ம ஒரு 50 வருஷம் பாண்டிச்சேரி காலி பண்ணி போயிட்டு திரும்பி வந்தோம்னா பெரிய காடு இருக்குங்க இல்லையா. நிறைய கோயில்லாம் பார்க்குறோம். கவனிப்பு இல்லைன்னா ஃபுல்லா மரமாயிடும். ஸோ த சேம் திங் வில் ஹேப்பன் வச்சுங்களா. ஸோ அப்ப அந்த காலத்துல மிகப்பெரிய என்டையர் நேஷன் வாஸ் எ வெரி பிக் ஃபாரஸ்ட். ஸோ அப்ப அந்த ஃபாரஸ்ட், அந்த காடுகளை திருத்தி விளை நிலங்களாகவும் வசிக்கின்ற இருப்பிடங்களாகவும் மாற்றணும்னா வேணும் உங்களுக்கு ஆயுதம் வேணும். அப்ப ஆயுதம்னா எதுல வேணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதம் வேணும். அப்ப இரும்பு வந்த பிறகுதான் ஹியூமன் சிவிலைசேஷன் ஒரு லீப் சொல்லுவாங்க வச்சுங்க. ஸோ லீப் ஃப்ராம் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் அயன். அயன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனித இனத்தினுடைய அந்த சிவிலைசேஷனுடைய வீழ்ச்சி வேக வேகமாக வந்தது. அப்ப அந்த ஹார்ட் மெட்டல் அதுக்கு அதை நோக்கி தான் மனிதன் வந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்கா. அதனால தான் செகண்ட் பிரான்ஸ் வந்துச்சு. பட் அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லை. அதுக்கப்புறம் அயன் ஏஜ். அயன் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நோ லுக்கிங் பேக். I mean human civilization has taken on a rapid growth. Paleolithic. So இதுதான் வந்து அந்த கற்கால மனிதர்கள் உபயோகித்த கல்லாலான ஆயுதங்கள். லோவர் பேலியோலித்திக் காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் உபயோகித்த
கற்களாலான ஆயுதங்கள், இதை கை கோடாரிகள் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்லாலான ஆயுதங்கள் விதவிதமா நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். அவனுக்கு பேர்லாம் கிடையாது, கூரா கையில பிடிச்சி ஈஸியா இலகுவா உபயோகிக்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அவன் பண்ணியிருக்கிறான் வச்சுங்களேன். அறுக்கிறதுக்கு, குத்துறதுக்கு, வெட்டுறதுக்கு. ரைட். Paleolithic age or old stone age, அதனுடைய காலகட்டம் என்ன? 5 lakh BC-ன்றான். 5 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவில் மனிதன் வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு கணிப்புக்கு வந்திருக்கு. 5 லட்சம் வருஷம். அந்த 5 லட்சம் வருஷத்துல இருந்து ரைட் அவே டு 10,000 BC வரலாம். ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸ். ஏன்னா ஹியூமன் சிவிலைசேஷன் மட்டும் இல்ல, மனித குழுக்களே மிக கம்மியான குழுக்கள் தான். 10 பேர் 20 பேர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் தான் அது பெருகுது. ஸோ அதுக்கப்புறம் மெசோலித்திக் ஏஜ். மெசோலித்திக் ஏஜ் சொல்றான் 10,000 BC டு ரெண்டாவது. இதுக்கு நீங்க கேட்கலாம், சார் 8,000 10,000 இங்க 8,000 10,000 இப்ப 600 6,000 4,000 நீங்க ஒரு 2000 வருஷம் டிஃபரன்ஸ்ல கொடுக்குறீங்களா சார்? இந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இல்லைங்களா? அந்த நிலப்பரப்புல இன்னைய சூழல்ல நம்ம எல்லாம் ஒரே விதமான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறோம். பாண்டிச்சேரியில நகர்ப்புறத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கைக்கும் கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதை விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு நகர்ப்புற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீலகிரி மலையில தோடர்கள் ஒரு குரூப் இருக்காங்க. நிறைய குரூப்ஸ் இருக்கு. அவங்கள போய் பார்த்தா இன்னும் அடர்ந்த காடுகள்ல தனிமையா தான் வாழ்ந்துக்கிறாங்க. they don't want to come out of the forest. ஏன்? இன்னைக்கு இருக்கிற 21st செஞ்சுரியில நம்மளையே நாகரிகம் இல்லாத மனிதர்கள் சொல்லக்கூடிய அமெரிக்காவுகிற பல பகுதியில் இருக்குது. அவங்களுடைய வழி வாழ்க்கை முறைகள் நம்மளை பார்த்து சப்பன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம சாதாரண முன்னேறாதவன்னு சொல்லுவாங்க. கையால சாப்பிட்டுக்கிறாங்க இப்படிலாம் சொல்றதுக்கான நம்ம அப்படியே அந்தமான் பக்கம் போனா அங்க வாழற மக்களை காட்டு மிராண்டிகள் சொல்றோமா இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த 21st செஞ்சுரியில இவ்வளோ சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ், இவ்வளோ மாடர்ன் அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கிற காலகட்டத்திலேயே நிறைய ஏற்றத்தாழ்வு மக்களிடையே இருக்குதா இல்லையா? ஒரே சமமான முன்னேற்றம் அப்படியே கண்டிப்பா வந்துடுறது இல்லை. அதனாலதான் இந்தியாவிலையும் ஒரு பகுதியில கால்கோலித்திக்கா இருக்கும் போது ஒரு இடத்துல மெசோலித்திக்கா இருக்கும், ஒரு இடத்துல நியோலித்திக்கா இருக்கும், ஒரு இடத்துல கால்கோலித்திக்கா இருக்கும். ஓகேங்களா? சமமான இல்ல, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை. அதனாலதான் அந்த டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் நம்ம எடுத்துக்க வேண்டியது பாலியோலித்திக் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை முறை என்ன, மெசோலித்திக், நியோலித்திக்னா புதிய கற்காலம். சோ புதிய கற்காலம் எப்படா வந்திருக்குன்னு சொல்ல அவன் சொல்றான் 1000 BC வரல வந்துட்டான். சோ இந்தியாவில 1000 BC, அதாவது இயேசுநாதர் பிறந்ததுல இருந்து 1000 வருடத்திற்கு வரல, 0ல இருந்து 1000 வருஷம் அப்படின்ற அந்த காலகட்டம் வரையில கூட மனிதன் கற்கால மனிதனாகத்தான் இருந்திருக்கிறான். அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஒரு பல்டேச்சி மேல போய் நேரா சிந்து சமவெளி நாகரிக மக்களை பத்தி கேட்டா 3000 வருடங்களுக்கு முன்னால், அதாவது இந்தியாவில பல பகுதிகளில ஒரு குரூப் என்னவா இருக்குது, கற்கால மனிதர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில். ஆனா சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்த சிந்துவா 7 நதிகள் ஓடிக்கொண்டிருந்த அந்த பகுதியில வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா அர்பன் சிவிலைசேஷன். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் எப்படி வீடுகள் சுட்ட செங்கல்ல வச்சு கட்டுறோம், இன்னைக்கும் சுட்ட செங்கல்ல வச்சு கட்டுறோம். அப்புறம் நம்ம கிணறுலாம் எப்படி வெட்டுறோம், கிணறு வெட்டோம்னு சொன்னா சர்க்குலர் ரிங்ஸ் போட்டு தான் பண்றோம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி நமக்கு தெருக்கள் இன்னைக்கு 20 அடி 40 அடி 60 அடி 100 அடின்னு வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீடுகள் வந்து ரன்னிங் வாட்டர் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி அவங்க வச்சிருந்திருக்கிறாங்க. சோ இப்படி இன்னைக்கு இருக்கிற அத்தனை அம்யூனிட்டிஸும் 3000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் இருந்திருக்கிறது. அவங்களும் மாடி வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. அவங்க கிட்டயும் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜஸ் இருந்தது. சோ யோசனை பண்றதுக்கே முடியல. 3000 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இனக்குழு இன்னைக்கு பாண்டிச்சேரியில வாழ இதே அளவுல அவங்க வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க உங்க புல்வார்ட்னு சொல்லி சொல்றீங்களா, கிரிட் சிஸ்டம் சொல்லி சொல்லுங்க, 4 ஸ்ட்ரீட்ஸ் கட்ட ரைட் ஆகுது இல்லைங்களா? புசி ஸ்ட்ரீட்டும் டூப்ளெக்ஸ் புசி ஸ்ட்ரீட்டும் பக்கத்துல காந்தி தெரு, பாரதி தெரு எல்லாமே எப்படி கட்டாம ரைட் ஆங்கிள் கட் பண்ண நம்ம எல்லாம் சொல்லும். பீச்சுக்கு போனோம் அப்படி நேரம் போங்க சார், பீச்சுக்கு வந்துடும் சொல்லுமா இல்லையா? சோ சேம் செட் ஆஃப் பிளானிங் வாஸ் தட். அதே மாதிரி கிரிட் சிஸ்டம் தான் அங்க இருந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புரியுதுங்க, இந்தியான்ற ஏரியாவில்
ஓரிடத்துல என்ன சொல்லுவாங்க, நாகரிகம் இல்லாத கற்கால மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இன்னொரு இடத்துல நாகரிகத்துல முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலம் தான் இந்த இந்தியாவோட நிலம். சோ இந்த ரைட், இப்ப நம்ம கேட்கலாம் பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக் அப்படின்றத எந்த பேசிஸ்ல அவங்க கிளாசிஃபை பண்ணாங்க, அது வேணும் இல்லையா? பேஸ்ட் ஆன் த டூல் டெக்னாலஜி. அவங்க உபயோகித்த ஆயுதம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆயுதத்தை நேர்த்தியை வச்சுதான் கண்டுபிடிக்கிறான். சோ ஒரு சில நிறைய ஆயுதம் கிடைக்குது, எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க. ஒண்ணு கரட முரடாகுது, ஒண்ணு சுமாராகுது, ஒண்ணு சூப்பரா ஃபைனா பாலிஷ்ட் ஆகுது. அப்ப இந்த பாலிஷ்டா அந்த ஆயுதம் எல்லாம் யாரும் செஞ்சிருக்க முடியும்? புதிய கற்கால மனிதன். இந்த ரொம்ப கரட முரடானதெல்லாம் பழைய கற்கால மனிதன். அப்ப நடுவில் இருந்தது இடை கற்கால மனிதன். சோ இப்படிதான் அவங்க கிளாசிஃபை பண்றாங்க வச்சுக்கலாம். இதை ஒரு பாயிண்ட் நினைப்பு வச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன 5 lakh BC, so earliest existence பத்தி சொல்றாங்க. The old Stone Age or the Paleolithic age in India developed in the Pleistocene period of Ice Age. இந்த நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. நீங்க ஜியோகிராஃபி டீச்சர் வந்தா சொல்லுவாரு உங்களுக்கு, எப்ப உலகம் பல்வேறு நிலைகள்ல மாறி மாறி வரும். ஐஸ் ஏஜ்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜ்ல உலகம் அப்படியே குளிர்ந்து ஐஸ் ஆகி, அதுக்கப்புறம் அதெல்லாம் மெல்ட் ஆகி கடல் உருவாகி, அதுக்கப்புறம் அமேபியா உருவாகி, இப்படி நிறைய சொல்லுவாங்க வச்சுக்கலாம். ஓரின உயிர் உருவாச்சு, அப்புறம் அப்படி ஒரு செல்லு, 2 செல்லு, 3 செல்லு அப்படி வருவாங்க. ஸோ ஆல் திஸ் ஹேப்பன். ஸோ அது மாதிரி ஐஸ் ஏஜ் அப்படின்ற அந்த காலகட்டம் தான் மனித இன அப்படின்ற ஒரு இனத்தினுடைய துவக்கம் வருகிறது. இதான் ஹோமோசாப்பியன். வாட் இஸ் தி டிஃபரண்ட் பாருங்க. ஆஸ்ட்ரலோபிதஸ், ஹோமோ ஹாபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியாண்டர்தால், ஹோமோசாப்பியன். சோ இங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா இந்த இடத்துல இருக்கலாம் மனிதன் முழுசா நம்ம இருக்கிற மாதிரி முதுகு எலும்பு நல்லா நிமிந்து ஸ்ட்ரைட்டா நிக்கிற அந்த உடல் அமைப்பை கொண்டவனை தான் நம்ம என்ன சொல்லுங்க, ஹோமோசாப்பியன்ஸ். அந்த ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்றவங்க எப்ப உருவாகிறாங்க? இந்த காலகட்டம் தான். 5 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்சு எப்போ ஹோமோசாப்பியன்ஸ் உருவாகிறான்? அரௌண்ட் 10,000 BC தான் ஹோமோசாப்பியன்ஸ் ஒரு நிலைமையா வருது வச்சுங்களேன். ஓகே, ஹோமோசாப்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் தி லாஸ்ட் ஃபேஸ் வச்சுங்களேன். பேலியோலித்திக் men they belong to the Negrito race அப்படினா, நீக்ரோ ரேஸ் இல்லங்க, நிக்ரிட்டோ ரேஸ். நிக்ரிட்டோ ரேஸ் என்னங்க? கருப்பா, குள்ளமா, தலை பெருசா, உதடு ரொம்ப மொத்தமா, முடிகள் ரொம்ப மொத்தமா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை நிக்ரிட்டோஸ் சொல்லி சொல்லுவாங்க. சோ பேலியோலித்திக் men belong to the Negrito race. சோ அவங்களுடைய ஆயுதங்கள் தான் இது. மிடில் பேலியோலித்திக்ல நர்மதா வேலையில கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இது. இத ஸ்கிராப்பர்னா புரியுதுங்களா? வெட்டி எடுக்கிறது யூஸ் பண்ணுவாங்களே, ஸ்கிராப்பர். பேலியோலித்திக் men அவங்களுடைய வாழ்க்கை முறை பார்ப்போம். they were hunters and gatherers. அவங்களுக்கு விவசாயம் தெரியாது, எதுவும் தெரியாது, பானையை செய்ய தெரியாது, வீல் தெரியாது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் அனிமல்ஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன 2 விஷயம், ஹண்டர்ஸ் அண்ட் ஃபுட் கேதரர்ஸ். ஃபுட் கேதரர்னா உணவை சேகரிக்கிறாங்க. எந்தெந்த குரங்கு எதை சாப்பிடுது, எந்தெந்த அனிமல்ஸ் எதை சாப்பிடுதோ அதெல்லாம் இவனை சாப்பிட்டு பார்த்துக்கிறான். சில பேர் செத்து இருப்பானுங்க, சில பேர் பொழைச்சிருப்பானுங்க, பொழைச்சி சாப்பிட்றானுங்க. ஸோ அனிமலா சேர்ந்து ஹண்டிங். ஓகேங்களா? இது 2 தான் அவங்களுக்கு தெரிஞ்சு. இதுதான் அவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இவங்களுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னங்க? ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங். யூஸ் டூல்ஸ் ஆஃப் அன்பாலிஷ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. லிவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். அவங்களுக்கு வீடுலாம் கட்ட தெரியாது, குகைகள்ல வாழ்ந்திருக்காங்க. மெயினா had no knowledge of agriculture, domestication, pottery or any metal. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பேலியோலித்திக் மனிதர்கள் என்ன மெட்டல் யூஸ் பண்ணாங்க? கோட்ரசைட் அப்படின்னு ஒரு கல்லு, நல்ல நெருப்பை கொளுத்திட்டு அந்த ஒரு கல்லை அதில் வச்சு நல்லா கொளுத்துவாங்க. கொளுத்தி இன்னொரு கல்லை தூக்கி அது மேலே அப்படியே பொடின்னு போடுவாங்க. பீஸ் பீஸாக உடைய இல்லைங்களா? அதுல இதெல்லாம் கொஞ்சம் கூரா இருக்குது, அந்த கல்லில் எடுத்து ஆயுதம் யூஸ் பண்ணாங்க. அந்த கோட்ரசைட் அப்படின்ற கல்லுல அவங்க ஆயுதத்தை செஞ்சதுனாலேயே அவங்களுக்கு கோட்ரசைட் பீப்புள் என்ற பேர் வந்தது.
So Paleolithic men were also called as Paleolithic men. Sorry, Quartzite men. During the last phase, fire வந்தது அப்படின்னு சொல்றாங்க. மெசோலித்திக் ஏஜ். மெசோலித்திக் ஏஜ் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இவங்க இப்போ மிக நுண்ணிய ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய ஆயுதம் இல்லாம சின்னதா கல்லை உடைச்சி அதை வந்து மரப்பட்டைகள் மர குச்சியில வச்சு நல்லா சொருவி ரம்ப மாதிரியும் கத்தி மாதிரியும் அம்பு மாதிரியும் யூஸ் பண்றாங்க. சோ இவங்க இந்த காலகட்டத்தில் செய்த ஆயுதங்கள்லாம் மிக சிறிய ஆயுதங்களா இருந்தால இவங்க பேரு மைக்ரோலித்திக் பீப்புள். மைக்ரோ லெவல் ஆயுதங்களை மைக்ரோலித்திக் பீப்புள் என்று அழைக்கப்பட்டார்கள். So plant cultivation and domestication emerged during this period. So இப்ப plant cultivation வந்துச்சு, domestication வந்துச்சு. முதல்ல வந்தவனுக்கு எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் இவன் சாப்பிட்டுக்குள்ள எதையோ போட்டிருப்பான், நாயில எங்கதான் வந்திருக்கோம். அப்ப நாயில அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. முதல் நாய் தான் வந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க கூட எந்த மலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோ, எங்க உட்காந்து சாப்பிட்டாலும் திடீர் 2 நாய் வந்து நிற்கும். எந்த ஏரியா உங்களாலும் போங்க, ஃப்ரீயா இருக்கு உட்காருவீங்க, பொட்டலத்தை பிரிச்சிங்கன்னா 2 நாய் எங்க தான் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாயெல்லாம் வந்துருக்கு, ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் டொமஸ்டிகேஷன். ஓகே, அதுக்கப்புறம் கல்டிவேஷன் லைட்டாக கல்டிவேஷனா வைல்டு சோயிங்வாங்க. திருவண்ணாமலை சைட்லாம் போனீங்கன்னா பாறையாக இருக்கும், மழை பெஞ்சா மலாட்டை அந்த மாதிரி சில விஷயத்த தூவி விட்டா அதுவாக முளைச்சிக்க வச்சுங்களா. அது ஏறு விழுந்துலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வைல்டு சோயிங்வாங்க. இது மெசோலித்திக் சைட்ஸ் இந்த டீடைல் உள்ள நீங்க போக தேவையில்ல, அதெல்லாம் கொஞ்சம் டீப்பான ஏரியா. யூ டோன்ட் ஹேவ் டு கோ இன்சைட் தோஸ் திங்ஸ். ஃபேமஸ் பிம்பிக்டா கேவ்ஸ், இது வந்து மத்திய பிரதேஷ்ல போபால் அப்படின்ற இடத்துல பிம்பிக்டான்னு ஒரு இடம் இருக்குது. முடிஞ்சா போய் பாருங்க, ஒண்டர்ஃபுல் பிளேஸ். பர்சனலா அதுக்காகவே பார்த்து வந்தாங்க. ஸோ ஒரு நிறைய படிகம் மாதிரி அப்படியே நிறைய குகைகளா இருக்கும். அது அப்படியே வீடு வந்து கட்டி விட்ட மாதிரி இருக்கும் அந்த குகைகள்லாம். அந்த குகைகள்ல அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அது நிறைய படம்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க, டூல்ஸ்லாம் கிடைச்சிருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வச்சுங்க. பிம்பிக்டா போபால் பக்கத்துல ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல Paleolithic people இருந்திருக்காங்க, மெசோலித்திக் people இருந்திருக்காங்க. ஸோ அது கண்டினியூஸ் ஹாபிடேஷன் பீரியட். ஓகே, ஸோ அந்த இடத்துல நியோலித்திக் பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சு போச்சு, டொமஸ்டிகேஷன் தெரிஞ்சிச்சு, நெருப்பினோட உபயோகம் தெரியும். அது மட்டும் இல்ல, வீல்ஸ் பானெல்லாம் செய்யறாங்க, கையால செஞ்சிருக்காங்க, அப்புறம் வீல் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு செட்டில் லைஃப் வந்திருக்காங்க. அந்த செட்டில் லைஃப் வந்தது யாருங்க? நியோலித்திக் ஏஜ். This is the last phase of the Stone Age. People used very finely flaked small stone tools. So இப்போ இவங்க மிக நேர்த்தியான, அதுவும் மிக என்ன சொல்லாங்க, ஆழமான காயங்களை ஏற்படுத்தக்கூடிய அருமையான ஆயுதங்களா செஞ்சிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு விவசாயம் தெரிஞ்சிருக்குது, அப்புறம் டொமஸ்டிகேஷன் தெரிஞ்சிருக்குது, அப்புறம் ஃபயர் இருக்குது, எல்லாமே எவ்ரிதிங். அது மட்டும் இல்ல, டை, அதை டைனா துணிகளுக்கு சாயம் போறது, துணியை நெய்யறது எல்லாமே தெரிஞ்சிருக்குது. Knew the use of fire, domestication, agriculture, use pottery, handmade, important invention of the making of the wheel. All these were happening. So இப்போ அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன்ட் ஆயுதங்களா இருக்கும். Men lived in caves. இப்போ அந்த காலகட்டத்தில் பிம்பிக்டெல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து அவங்களுடைய வீட்டுடைய சோறுகளில் மிக அருமையான படம்லாம் நிறைய வரைஞ்சிருக்காங்க. முதல்ல கொஞ்சம் கரட முரடா இருந்தது படம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க ஹண்டிங் சீன்ஸ் என்னென்ன அந்த காலத்தில் என்னென்ன வரனாலும் அதெல்லாம் அவங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பிம்பிக்டா போனீங்கன்னா பார்க்கலாம், கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு knew the art of making boats, spin cotton, wool and weave cloth. So the இறந்தவர்களுக்கு சமாதி கட்டுறது இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இறந்தவர்களை எரிக்கிற வழக்கம் இருந்தது, புதைக்கிற வழக்கம் இருந்தது. ஆனா புதைத்த பிறகு அவர்களுக்கு அந்த ஒரு மணி மண்டபம் கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. அது எப்படி அந்த இடத்துல கட்டியிருக்காங்கன்னா இப்படிதான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல சிமெண்ட் எல்லாம் தேடி நிற்க மாட்டாங்க. ஸோ
4-5 பாறைகளை நட்டு அது மேல ஒரு பெரிய பாறையை வச்சிருக்காங்க. இது பேர் டோலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை எங்கெங்கெல்லாம் கண்டெடுக்கப்பட்டதோ அத்தனை இடங்களையும் நம்ம என்ன சொல்லுங்க, நியோலித்திக் சைட்னு சொல்லுவோம். பாண்டிச்சேரியில இந்த மாதிரி இடம் இருந்தது. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் பெரிய பானையில வயதானவர் உள்ள வச்சு புதைச்சிடுவாங்க. ஓகே, முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. சுத்துக்கேணியில இருந்து 12 கால் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய முதுமக்கள் தாழி அது மியூசியத்துல இருந்தது. நான் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அந்த போட்டோ கொஞ்சம் காணாத போச்சு சொல்லி மறுபடியும் போனேன். அங்க பானையே காணாத போச்சு. பாண்டிச்சேரி மியூசியத்தில் தான். ஸோ மிகப்பெரிய குடும்பத்தையே புதைக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க வச்சுங்களேன். இது பேரு டோலமெண்ட்ஸ் ஆர் மெகாலித்திக் டாம்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் நியோலித்திக் ஏஜ். ஸோ நியோலித்திக் புதிய கற்கால மனிதன் என்ன செய்யறாங்க, எங்கெல்லாம் முக்கியமான ஆளை புதைக்கிறாங்களோ அந்த இடத்துல இப்படி நடுக்கல். ஸோ இப்படிதான் முதல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுங்க, வெறும் ஒரே ஒரு கல்லை மட்டும் சொறி வச்சுட்டு போற ஒரு பழக்கம் வந்துச்சு. நம்மளும் இப்போ அதான் செய்யறோம் இல்லைங்களா. இப்ப எங்க செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே அப்படி கொஞ்சம் சாம்பல் தருவாங்க, சாம்பல் எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதில் ஒன்னா கரைச்சிக்கிடாது. ஸ்டோன் அண்ட் காப்பர் ஃபேஸ், இத கால்கோலித்திக் ஆர் சால்கோலித்திக் அப்படின்னு 2 விதமா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் அப்படின்னு சொன்னா கல்லும் வந்துருச்சு, கல் ஏற்கனவே இருக்குது, காப்பர் உள்ள வந்துச்சு. காப்பர் யூஸ் பண்றாங்க, கல் யூஸ் பண்றாங்க, 2 யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் பிரான்ஸ் யூஸ் பண்ண, அதுக்கப்புறம் அயன் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்லே போகுது. அது வரலும் ஏன்னா கல்லுடைய ஸ்ட்ராங் வந்து பிரான்ஸ்ல இருக்காது, ஐ மீன் காப்பர்ல இருக்காது. அயன் வந்த பிறகுதான் இட் ரீப்ளேஸ் ஸ்டோன். இது ஒரு முக்கியமானது. இவங்க என்ன இப்போ வந்து ஆக்கட் கலர்ட் பாட்ரி, பிளாக் அண்ட் ரெட் வேர், அப்புறம் நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர், இப்படி நிறைய பானை ஐ மீன் இது இருக்குது வச்சுங்களா. அப்புறம் பெயிண்டட் கிரே வேர். ஸோ ஒரு காலகட்டத்தோடு சேர்ந்தது அந்த பானைகளுடைய ஐ மீன் என்ன சொல்ற நிறங்கள், அதனுடைய செய்முறைகள் எல்லாம். ஸோ ஆக்கட் கலர்ட் பாட்ரி தான் ரொம்ப ஓல்டஸ்ட் இது. அதுக்கப்புறம் வந்தது பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி. இது வந்து யார் யூஸ் பண்ணது, கற்கால மனிதர்கள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தது பெயிண்டட் கிரே வேர். அந்த பெயிண்டட் கிரே வேர்ன்றது நம்ம ஆரியர்கள் இருந்த காலகட்டத்தில் லேட்டர் வேதிக் பீரியட்ல யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மௌரியர் காலகட்டத்தில் நார்தன் பிளாக் பாலிஷ் வேர்ன்ற ஒரு பானை யூஸ் பண்ணுவாங்க, நீல லோகிதம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பானைகளுடைய எந்த காலகட்டத்தில் வந்தது, இந்த 4 பானைகளை போட்டு இதை குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லி கேட்பாங்க. அதான் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் கேட்கறது வாய்ப்பு இல்லை. ரைட். ஸ்டோன் காப்பர் ஃபேஸ் தே ப்ரொடியூஸ். ஸோ இந்த ஐ மீன் பிளான்ட் கல்டிவேஷன் மட்டும் நினைப்பச்சுங்க போதும். இந்த நாளாக அவங்க விளைவிச்சாங்க, அதெல்லாம் அந்த டீட்டெயில் அவங்களுக்கு தேவையில்லை. தே வேர் நாட் அக்வைர்ட் வித் பர்ன் பிரிக். முக்கியமானது இவங்களுக்கு சுட்ட செங்கல் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, இவங்களுக்கு கூரை வீடு தான் கட்ட தெரியும். சேத்தை குழைச்சி அப்படிங்கிற இந்த நாளெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு அது மேல சேத்தை குழைச்சி போட்டு அப்படிதான் செஞ்சாங்களே தவிர இவங்களுக்கு சுட்ட செங்கல் செய்ய தெரியாது. ஆனா இவங்களை விட இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் சுட்ட செங்கலை யூஸ் பண்ணாங்க. நம்மளும் இன்னைக்கு வரலாம் அதை தான் யூஸ் பண்ணுகிறோம். They generally lived in thatched houses. It was a village economy. They venerated mother goddess and worship bull. So அவங்க மதர் காடஸஸ், பெண் தெய்வங்களை வழங்கினாங்க. அப்புறம் எருதுகளை வழங்கினார்கள். One of the stone tools. ஸோ இந்த மேப் இதில் கொடுத்துருக்கேன், ஒரு டீப்பெல்லாம் போக தேவையில்ல. ஸோ இதுல வந்து எந்தெந்த ஏரியாவில் பேலியோலித்திக் சைட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மெசோலித்திக் சைட் இருக்குதுன்னு இதை கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நீங்க போனாலும் நெட்ல இருந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ டீப்பா நான் இதுக்காக செலவிடணுமானா நாட் நெசசரி. ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட், இவர் தாங்க முதல்ல இந்தியாவில் இந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாரு. எங்கடா கண்டுபிடிச்சாரு, எப்ப கண்டுபிடிச்சாரு, யாரு கண்டுபிடிச்சா? ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் தெரிஞ்சிச்சு. Paleolithic stone in India in 1863. எங்க ஓல்டு ஸ்டோன் பல்லாவரம் நியர் சென்னை. சென்னையில பல்லாவரத்துல தான் முதலாக இந்தியாவில் ஆதிகால கற்கால மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கு ஆதாரத்தை இவர் தான் கொடுக்கிறார் 1863. அப்பதான் முதல்ல கண்டுபிடிக்கிறார்.
அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கற்காலத்தை பற்றிலாம் தோண்டி எழுதுறோம். தமிழ்நாடு இது ஒரு முக்கியமான ஃபேஸ். ஸோ நம்ம இதுவரையிலும் பல ஆயுதங்களை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நார்த் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அங்க நடைபெற்ற பல அகழ்வாராய்ச்சியில நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா, முதல்ல அங்க கற்காலம் வந்தது, அதுக்கப்புறம் காப்பர் வந்தது, அப்புறம் பிரான்ஸ் வந்தது, அப்புறம் அயன் வந்தது. இன்ட்ரெஸ்டிங்லி இன் தமிழ்நாட்டில் காப்பர் பேஸ் கிடையாது, பிரான்ஸ் பேஸ் கிடையாது, இமீடியட்லி அயன் பேஸ். ஸோ அதுதான் அவங்களோட இவங்க நாலேஜ், சுப்பீரியர் நாலேஜ் இருந்தாங்க, அவங்களோட முன்னேறிய நாகரிகம். ஸோ இன்னைக்கு கீழடியில் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். கீழடியில் கிடைச்ச பல்வேறு ஆதாரம் அதெல்லாம் அப்படியே ரொம்ப டீட்டெயிலாக படித்தோம்னா இட் மேட்சஸ் வெரி மச் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் உபயோகத்தை அத்தனையும் இங்க இருந்தது. இங்கேயும் அதே ஒரே கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது. இங்க இருந்த மக்களும் நவநாகரிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்குது. மேபி இட் வில் டேக் another 100 years to come into the history book. So இதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. Discovery of iron implements along with stone implements in various places in Tamil Nadu, especially at Perambur near Chennai. So இப்போ இங்க நடந்த அகழ்வாராய்ச்சிகள்ல ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க, அயர்ன் இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் கிடைச்சது. காப்பரும் கிடைக்கல, பிரான்ஸும் கிடைக்கல. So that goes to prove that immediately after stone implements we started using iron implements. So this is a pictographic view. So எப்படி ஒரு அந்த கற்கால மனிதன் எப்படி இருந்திருப்பான். ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் இந்த பக்கம் டொமஸ்டிகேஷன், இந்த பக்கம் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ த யூஸ் ஆஃப் ஃபயர், அப்புறம் ஆயுதம் செய்கிறாங்க. ஸோ துணிக்கு சாயம் போடுறது, இப்படி எல்லா விதமான விஷயங்களும் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு பிக்சாரிக் டிஸ்கிரிப்ஷன். ரைட், இப்போ நம்ம கொஸ்டின் உள்ள போகலாம். கொஸ்டின் முதல்ல பார்ப்போமா? The Paleolithic age in India began in the Paleolithic age எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்குறான். கொஸ்டின் பேப்பர் இஸ் கோயிங் டு பி இன் இங்கிலீஷ் தான். நிறைய பேர் போராடின்னு இருக்கிறாங்க தமிழில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் கொஸ்டின் பேப்பரோட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் ரீசனிங்லாம் தலை சுற்றி போயிடும். அதே மாதிரி எடுத்து கொடுப்பான். அதே மாதிரி தமிழில் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? சரியா? ஸோ தமிழில் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி வேணா தமிழில் கொடுத்துட்டுனா சொல்லுவான், இங்கிலீஷில் கொடுத்தது தான் ப்ராப்பர் வெர்ஷன் அப்படின்டுவோம். தமிழில் தப்பு இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் த அஃபிஷியல் வெர்ஷன் சொல்லி சொல்லுவோம். எனிஹவ், ஸோ த Paleolithic age in India began in the கிளீனாக கதை கேட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லணும். Pleistocene period. Right. Who are called Quartzite men in India? Yes, Paleolithic. Paleolithic men belong to the Negrito race. Right. The Paleolithic age in India has been divided into 3 phases according to nature of stone tools. The characteristic tools of which age are known as microliths? Mesolithic. Okay. Which age saw the beginning of plant cultivation? Mesolithic. Okay. On which side have all the 3 phases of Paleolithic followed by Mesolithic and Neolithic have been found? Belon Valley. அது சொல்லி இருக்க மாட்டா சார், பெலான் வேலி. அதுக்கப்புறம் which site provides the earliest evidence of use of pottery in the world? உலகத்திலே முதலாக பானை உபயோகித்ததற்கான ஆதாரம் கிடைத்த இடம் சோப்னி மண்டு. என்னங்க? சோப்னி மண்டு. The Mesolithic age is marked by the wide use of small tools known as, எப்படி மாத்தி கேக்குறான், who among the following was the first to discover Paleolithic stone tools in India? Robert Bruce Ford. எந்த இயர்னு கூட கேட்கலாம். In which of the following places painted rock shelters belonging to the Paleolithic and Mesolithic ages are found? Invicta. Right. When and where Paleolithic stone tools were discovered in India for the first time?
கொஸ்டினை மாற்றி கேட்டேன் பாருங்க. Which was the most important pottery of the Chalcolithic period? Black and red ware. What was the primary occupation of people during the Mesolithic period in India? Hunting and gathering. Which site is one of the most famous of Paleolithic tools in India? Bhimbekta. Which of the following is a significant feature of the Neolithic period in India? Domestication of animals and agriculture. The Chalcolithic period is characterized by the use of which metal? Copper. Copper was the first metal. Which prehistoric site in India is known for evidence of early agriculture and animal domestication? Megargar. Megargar. Okay. During the Paleolithic period, tools were primarily made of which material? Stone. Which of the following sites in India has evidence of prehistoric cave paintings? Bhimbekta. அவ்வளவுதான். ஓகே. ஆக்சுவலா இந்த வாரமும் நம்மளுக்கு 7 to 8 தான் இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வரணும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 2 பீரியட் போயிடும். ஓகே. எனிகோ தேங்க்யூ வெரி மச். குட் நைட். ஏதாவது